இந்த கேஜை ஏன் சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம மெயில் ரோமர், அதாவது ஹோமர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பிஜன் காலனி ப்ரீடிங் செட் ஆகாதுன்ட்டாங்க. கேட்டதுக்கு நிறையா அடிச்சுக்கிட்டு பயங்கர சண்டை, சிக்ஸ் எல்லாம் நிறையா லாஸ் ஆணுச்சு. அதனால் அதுங்களுக்கு கேஜ் ப்ரீடிங்காக இந்த கூண்டு தோட்டத்தில் சும்மா தான் இருந்துச்சு. இதை ஆல்ட்ரு பண்ணுவோன்னு சொல்லி நல்லா உப்பு தாளை வச்சு தேய்ச்சி எப்படின்னா ஒரு ரீஸ்டோரேஷன் தான் பண்ணிக்கிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மகிட்ட ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் இருந்தது. எதுவுமே நம்ம வெளியில் வாங்கலை, எல்லாமே நம்மகிட்ட இருந்த பொருளை வச்சு இந்த கேஜ், இது எதுக்குன்னா பிஜன் புறாக்களுக்காக மேக் பண்ணுறோம். கேஜில் வச்சு ப்ரீட் பண்ணால் குயிக்காக ப்ரீட் ஆகும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ இதை ப்ரீட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதுதான் இப்போ. ஏன்னா பெயிண்ட் இல்லாமல் நம்ம மறுபடியும் வலைகளை வச்சு இது பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ஒரு லைஃப் வராது. அதுக்காக சரி ஒரு பெயிண்ட் அடித்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடித்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சாச்சு. இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு நம்முடைய ஜோ பவுல்ட்ரி ஃபார்ம் நேயர்களுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பழைய சேனல் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. மெயில் ஐடி பாஸ்வேர்டை மறந்துட்டேன். அதனால் அந்த சேனலை ஆப்ரேட் பண்ண முடியல, அது உள்ளுக்கு வீடியோவும் எதுவும் போட முடியல. ஜிமெயில்காரன் இப்போது பயங்கர ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துட்டான் போல் எல்லாத்தையும். அதனால் இப்போ இந்த சேனலில் போட்டிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வரக்கூடிய வீடியோ இதில் வரும். இது வரைக்கும் ஆதரவு தெரிவிச்சிங்க, நன்றி. இனிமேலும் பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், புது புது வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், ஆதரவு தெரிவிங்க, நன்றி, வணக்கம். இப்போ இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்த டேகு, ஏற்கனவே பிரித்த டேகு எல்லாம் டேகையும் வச்சு பாட்டமை ரெடி பண்ணுறோம். எப்போவுமே கேஜ் ரெடி பண்ணும்போது பாட்டத்தை ஃபஸ்ட்டு முடிக்கணும். முடிச்சிங்கன்னா பாருங்கள் எப்படி டேக் வச்சு டைட் பண்ணுறேன்னு பாருங்கள். கீழே கம்பி வச்சு, சென்ட்ரிங் கம்பி வச்சு, அது மேலே வலை வச்சு டேக்கை வச்சு டைட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம், கட்டு கம்பி வச்சு கட்டலாமேன்னு. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ப்ராசஸ்ஸு. ப்ளஸ் கட்டு கம்பி தண்ணி போட்டுருச்சுன்னா எத்து போயிடுது பாருங்கள். ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது டேக்கு லைஃப் வருது. அதனால் டேக்கே போட்டோம். இது நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த கேஜோட அதே வலை தான், சேம் வலையே இதில் போடுறோம். எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணுவானே, இது எப்படியும் நம்ம ஷெட்டு உள்ளே தான் வைக்க போகிறோம். வச்ச உடனே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வலையை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள், பாட்டம் முடிச்சிட்டேன். உள்ளே சென்ட்ரிங் கம்பி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி வச்சு பாட்டம் முடிச்சாச்சு. நம்ம பழைய வலையை வச்சே பண்ணுறோம். நடுவில் இதுக்குள்ளே ஒரு